கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர், டிசம்பர் மாதங்களில் பெய்த மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு ஓராண்டு கழித்து இழப்பீடு அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்து பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள் என்ன? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், கடந்த ஆண்டில் சேதமடைந்த பயிர்களுக்கு ஓராண்டு கழித்து இழப்பீடு வழங்குவது உழவர்கள் மீதான திமுகவின் அக்கறை இதுதானா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். காவிரி பாசன மாவட்டங்கள் உட்பட தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பெய்த மழையில் சேதமடைந்த பயிர்களுக்கு கிட்டத்தட்ட ஓராண்டு கழித்து இப்போதுதான் இழப்பீடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் எப்போது வழங்கப்படும் என்பது தெரியவில்லை என அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்ட உழவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் விஷயத்தில் திமுக அரசின் அலட்சியமும் துரோகமும் கண்டிக்கத்தக்கவை என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். கடந்த ஆண்டு மழையால் பயிர்கள் பாதிக்கப்பட்ட போது ஏக்கருக்கு 6800 வீதம் இழப்பீடு வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருந்தது. அதுவே போதுமானதல்ல என்பதால் ஏக்கருக்கு 40,000 இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அனைத்து தரப்பினரும் வலியுறுத்தி வந்த நிலையில் அறிவிக்கப்பட்டதை விட 25% குறைவாக 5191 ரூபாய் மட்டும்தான் இழப்பீடாக வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிறது. எந்தெந்த வழிகளில் எல்லாம் சுரண்ட முடியுமோ அந்த வழிகளில் எல்லாம் உழவர்களை சுரண்டுவதையே திமுக அரசு வாடிக்கையாக வைத்திருப்பதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் உழவர்கள் நலனுக்காக துரும்பை கூட அசைக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வைத்திருக்கிறார். இப்படியாக உழவர்களுக்கு எதையும் செய்யாத அவர்களுக்கு வழங்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகையை மட்டும் சுரண்டிக் கொள்கிறது. உலகிற்கே உணவு படைக்கும் உழவர்கள் கடவுளர்களுக்கு திமுக அரசு மீண்டும் மீண்டும் துரோகம் அளிப்பதற்கு வரும் தேர்தலில் மறக்க முடியாத பாடத்தை தமிழக மக்கள் கற்பிக்கப் போவது உறுதி எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.